வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சினிமாவில் அண்ணன் தங்கை, நிஜத்தில் கணவன் மனைவி, யார் இந்த தமிழ் நடிகர் நடிகைன்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் சினிமாவில் நடிக்கிறவங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னே சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப வியப்பானது, தமிழ் சினிமாவில் நடித்த சில நடிகர் நடிகைகள் காதலித்து நிஜத்தில் கணவன் மனைவியாக மாறியிருக்காங்க. உதாரணமாக நடிகர் அஜித், சாலினி, சூர்யா, ஜோதிகாவெல்லாம் சொல்லலாம். இவங்களுக்கு முன்னோடினா ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்களையும், ஏவிஎம் ராஜன் மற்றும் புஷ்பலதா போன்ற நட்சத்திர ஜோடிகளை பற்றியும் சொல்லலாம். ஆனால் சினிமாவில் அண்ணன் தங்கையாக நடித்த நடிகர் மற்றும் நடிகைகள் நிஜத்தில் கணவன் மனைவியாக மாறியிருக்காங்க. யார் அவங்கன்னா 1952 பராசக்தின்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி மட்டுமில்லை, இன்னொரு முக்கியமான நடிகரும் தான் சேடப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் என்பது இவரோட நிஜ பெயர். அவங்க வேறு யாரும் இல்லை, எஸ்எஸ்ஆர்ன்ற எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 50 வருஷத்துக்கும் மேலாக சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க. ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தரனே சொல்லலாம். எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 2008 வெளியான தீக்குச்சின்ற படத்துலேருந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட மனைவி சிஆர் விஜயகுமாரி, இவங்களும் ஒரு நடிகை. எஸ்எஸ்ஆர் மற்றும் சிஆர் விஜயகுமாரி 2 பேருமே சேர்ந்து நடித்த படம் தான் கைதியின் காதல் என்ற படம். இந்த படத்தில் இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. படத்திற்கான கதை மற்றும் வசனங்களை ஏகே வேலன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த படத்தை இயக்கி அருணாச்சலம் ஸ்டுடியோஸ்ன்ற பேரனால் தயாரிச்சிருப்பாங்க. திரையில் அண்ணன் தங்கையாக நடித்த இவங்க பின்னால் காதலிச்சு நிஜத்தில் கணவன் மனைவியாக மாறிட்டாங்க. கைதியின் காதலி படத்தை பொறுத்த வரைக்குமே ஹீரோ ஒரு ஏழை, சூழ்நிலை காரணமாக அவங்க திருடும்போது பிடிபட்டு சிறைக்கு போயிடுறாங்க. அவங்களோட தாயார் இதுக்கப்புறமா இறந்து போயிடுறாங்க. அவங்களோட சகோதரியும் அனாதை ஆயிடுறாங்க. சிறையிலேருந்து வெளியில் வரப்போ ஹீரோ எஸ்எஸ்ஆர் குடும்பத்தை தேடுறப்போ ஒரு பெண் மீது காதல் வயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த காதலியும் தலைமறைவாக்கப்படுறாங்க. அப்போ தன்னோட காதலியை தேடி அவளை கண்டுபிடிக்கிறாங்க ஹீரோ. ஆனால் அது அவங்களோட காதலி அல்ல, அவளுடைய இரட்டை சகோதரிங்கன்னு தெரிய வருது. அடுத்து என்ன நடக்கிறதுன்னு தான் கதையோட மீதி கதை. இந்த கதையில் ஹீரோவாக எஸ்எஸ்ஆரும் அவங்களோட சகோதரியான சிஆர் விஜயகுமாரியும் நடிச்சிருப்பாங்க. 1963 இந்த படம் வெளியாகிருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த படம் வெளியாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1961 எஸ்எஸ்ஆரும் சிஆர் விஜயகுமாரியும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், கணவன் மனைவியாக நிஜத்தில் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கும்போதே சினிமாவில் அண்ணன் தங்கையாக நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் ஸ்டுடியோஸில் தயாரித்த குலதெய்வன்ற படத்தில் தான் சிஆர் விஜயகுமாரி முதல்ல அறிமுகமாயிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக எஸ்எஸ்ஆர் நடிச்சிருப்பாங்க. குலதெய்வம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே விஜயகுமாரியோட தாயார் இறந்து போயிடுறாங்க. தாய் இறந்ததில் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கிற விஜயகுமாரியை ஆறுதல் படுத்தியவர் தான் எஸ்எஸ்ஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட இதயத்திலையும் வாழ்க்கையிலையும் ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.